2008 இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வந்தவர் ஈரோட்டில் ஒரு வழக்கில் கைது செய்யப்படுகிறார். ஒரு 3 மாத காலம் இங்க இருக்கிறார். இருந்து பொது வழியில ஈழத்தில் தான் நடந்ததுன்னு எங்கேயும் மக்கள்கிட்ட பிரஸ் மீட் வைக்கல, சொல்லல, பிரச்சாரம் செய்யல. ஈரோட்டில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசி கைது செய்யப்பட்ட பின்பு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் திருவாளர் சீமானும் மரியாதைக்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும் மரியாதைக்குரிய மணியரசர் போன்றவர்கள் கைது செய்யப்பட்ட கோவை சிறையில் இருக்கிறார். கோவை சிறையிலிருந்து நன்கு கவனிக்க வேண்டும். 2008 இறுதியில் வெளியே வருகிறவர் 2008 இறுதியில் எங்களை போன்ற மாணவர்கள், அன்று சட்டக்கல்லூரி மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ஏன் ஐஸ்ரீ போர்கள் தொடங்கி திருநங்கைகள் வரை அத்தனை அரசியல் இயக்கமும் ஈழ ஆதரவுக்காக பெருமரியாதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆரம்பித்து வைத்த போராட்டம், தாப்பாண்டியன் அவர்கள் ஆரம்பித்து வைத்த போராட்டம் தமிழ்நாடு முழுக்க பத்தி எறிந்தது. ஆனால் 2008 இறுதியில் சிறையிலிருந்து வெளியே வந்த சீமான் நேரடியாக போராட்ட களத்துக்கு செல்லவில்லை. அதற்கு மாறாக அவர் சென்ற இடம் மாயாண்டி குடும்பத்தார் என்கிற படப்பிடிப்பு தளம். தன்னிடம்தான் ஈழப் போராட்டம் ஒப்படைக்கப்பட்டது என்று அன்று பொய் சொல்லிய சீமான், பொய்க்கதைகளை பேசிய சீமான், ஒருவேளை தன்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தால் உண்மையிலேயே இனமானம்தான் பெரிது, வருமானம் பெரிது நம்பி இருந்தால் நேரடியாக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.